பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். வார் கேமுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஹிண்டிங்கை WWE கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் நம்ம போதும்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்க ஹிண்டிங் கொடுத்துட்டாங்க. ஒரு 85% வார் கேமும் நிறைவேறிருந்துச்சு. சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ராலே ஒன்று காட்டிட்டாங்கங்க. வார் கேமுக்காக சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ஜிவி ஊசோ இவங்க 3 பேரும் இருக்கிறாங்கன்னு. இதில் கோடி ரோட்ஸ் தான் எதுக்கு இருக்கிறாரு அப்படின்னு தெரில. ஏன்னா அவர் இந்த ஸ்டோரிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர். விஷன் டீம் கூட பல நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போயிட்டு இருக்கவர் சிஎம் பங்கு. ஜே ஊசோ ஓகே, கோடி ரோட்ஸ் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்தது. ஆனால் அதுக்கான ஆன்சர் நமக்கு இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி வில்லியம் ரீகல் வார் கேமில் நீங்கள் சண்டை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜே ஊசோடைய அந்த ஸ்மைலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அவர் டோட்டலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பில் இருக்காரு, மைண்ட் சேஞ்சிங்காக இருக்கிறாரு அப்படிங்கிறது அதன் மூலியமாகவே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேஓஸோடைய கண்ணு முழுக்க கோடி ரோட்ஸுக்கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பக்கமே போயிட்டு இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தில் ஜே ஊசோ ட்விஸ்ட் அடிப்பார் அப்படிங்கிறத நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். சரி அதை மூலையில் வைப்போம். இந்த வாரம் தான் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடந்துச்சுல்ல, அதில் கூட அடுத்த ஹிண்டிங்கை WWE கொடுக்க தான் செஞ்சாங்க. அதை பற்றி பார்க்கலாம். கோடி ரோட்ஸ் தான் ஸ்மாக்டவுனுடைய ஒரு ஹெட் ஆஃப் த டேபிள். ஸ்மாக்டவுன் ரன் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் கோடி ரோட்ஸ் தான். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒழுங்காக ரன் ஆகலை, அதுக்கு காரணமும் அவர் தான். அதையும் நம்ம ஒத்துக்கணுமே, கரெக்டு தானே? இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கு காரணம் ரா ரெஸ்லர்ஸ் எக்கச்சக்க பேர் இன்னைக்கு ஸ்மாக்டவுனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஸ்மாக்டவுன் ரெஸ்லர்ஸ் தான் ராவத்தை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு காலம் போய் இப்போ ரா ரெஸ்லர்ஸ் தான் ஸ்மாக்டவுனை ரன் பண்ணணும் அப்படிங்கிற காலம் வந்துடுச்சு. பால் ஹேமன் ஸ்மாக்டவுனுக்கு வரும்போதே ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லியிருப்பாரு, ஐயா எதுக்கியா இவனை கூட்டு நீ ஸ்மாக்டவுன் வந்துருக்கிறேன்னு. பிரான்சன் ரீட் வந்து ஒரு ரா ரெஸ்லர். ஆனால் பால் ஹேமன் ரா பிராண்டுக்கு வரலாம், ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வரலாம். அந்த உரிமை அவருக்கு இருக்குது. அவர் என்ன சொல்லியிருப்பார், அஃபிஷியலி நான் வந்து நோட்டீஸோட வந்திருக்கேன், வார் கேமில் எங்களுடைய அடுத்த மெம்பரை தேர்ந்தெடுக்காக வந்திருக்கிறேன். ஏன்னா பால் ஹேமன் WWE மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவருக்கு ரூல்ஸு எப்படி போடணும், எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது தெரியும். வார் கேமில் அடுத்த மெம்பர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்காக ரா மட்டும் இல்லை, நான் ஸ்மாக்டவுன் எந்த பிராண்டுக்கு வேணாலும் போகலாம், அதனால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படிங்கிறத சூச்சதகமாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ கோடி ரோஸ் அந்த இடத்துல வந்து பிரான்சன் ரீடரை பார்த்து, இந்த இடத்துல நீ வந்து தப்பு பண்ணிட்ட, இது வந்து என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லும்போது பிரான்சன் ரீட் கோடி ரோஸ் கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை வான் பண்ணியிருப்பார். கோடி ரோஸ் ஓப்பன் சேலஞ்சிங்கை விட்டுருப்பாரு. அதாவது என்னுடைய டைட்டிலுக்காக தான் நீங்கள் ஸ்மாக்டவுன் வந்தீங்கன்னா நான் பேப்பர் வியூக்காகவோ அல்லது வீக்லி நான் வெயிட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், இன்றைக்கே வச்சுக்கலாம், இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பார். அதன்படி இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுடைய மெயின் ஈவெண்ட்டாக அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ்க்கும் பிரான்சன் ரீடுக்கும் நடந்திருக்கும். ஆக்சுவலி இந்த மேட்சே ஒரு அன்ஸ்கிரிப்ட் தாங்க. ஏன்னா இந்த மேட்ச் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பிரான்சன் ரீட் ஒரு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அளவுக்குலாம் போதுவார்னு சொல்லிட்டு நானும் சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் லோகன் பால் மற்றும் பிரான் பிரேக்கர் இவங்களாம் வருவாங்க அப்படின்னு நினச்சது ஸ்கிரிப்டு தான். அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான். அதுதான் நடந்தது. ஆனால் இதில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ட்ரூ மேக்கின்டையர் வந்தது. ட்ரூ மேக்கின்டையர் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் பால் ஹேமன் கூட சேர்வார்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலி போன வாரம் ஸ்மாக்டவுனில் WWE பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் ஒரு படம் நடிக்க போகிறாரு, அந்த படத்துக்காக தான் ஒரு சஸ்பெண்ட் ஆன மாதிரி ஸ்டோரி லைன் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் ரிட்டர்ன் ஆக வச்சு நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த, கிட்டத்தட்ட ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டுனா, நீண்ட நாளுக்கு இருக்கிற ஒரு ஆசைனா அது பால் ஹேமனும் ட்ரூ மேக்கின்டையரும் ஒன்றா ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரூ மேக்கின்டையரும் பால் ஹேமனும் ஒரு கூட்டணி சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் அது ஃபேன்ஸ் அதிகப்படி எதிர்பார்த்தாங்க. அந்த விஷயமும் நடந்தது. அதுலேயும் குறிப்பாக காய்ஸ் நம்ம பால் ஹேமன் வந்து ட்ரூ மேக்கின்டையரை கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. வார் கேம் ரூல்ஸ் படி நான் நினச்ச ரெஸ்லர்ஸை கூட்டிகிட்டு வரலாம், அதுக்கு நீ சஸ்பெண்ட் பண்ணியிருக்குதே அப்படிங்கிறது கூட எனக்கு கிடைக்குது, பிரச்சனை இல்லை, நான் WWE மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்
கொடுக்குறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ பால் ஹேமன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ட்ரூ மேக்கின்டரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. சரி, ட்ரூ மேக்கின்டர் படம் நடிக்கிறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா படம் ஷூட்டிங்கில் தான் இருக்குது. ட்ரூ மேக்கின்டர் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ட்ரூ மேக்கின்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் தான் நடிக்கிறான்னு. அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குதான். ஸோ அந்த நாட்கள் டைமில் ட்ரூ மேக்கின்டர் ஒரு 3-2 வாரம் ஸ்மாக்டவுன் வரமாட்டார். அவர் அந்த படத்தில் ஒரு ஹீரோவெல்லாம் நடிக்கல, ஒரு சின்ன ரோலில் தான் நடிக்கார். இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஃபைட்டில் படத்துலலாம் நடிக்கார்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ரோலில் தான் நடிக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப நாட்கள்லாம் தேவை இல்லையா. அதனால் இன்னும் சில நாட்களுக்கு அப்புறமா தான் அந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கிறதுனால அந்த டைமில் ட்ரூ மேக்கின்டர் போயிடுவார். கைஸ், ட்ரூ மேக்கின்டர், பால் ஹேமன் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பேசாமல் இவரையே விஷன் டீமில் ஒரு லீடராக போட்டுடலாம். நம்ம செத்ரான்ஸுக்கு பதிலாக ஒரு பர்ஃபெக்டான ஆளாக இருக்கிற ஒருத்தர்னா ட்ரூ மேக்கின்டர். அவர் மைக் ஸ்கில் இருக்குது, டேலண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் பால் ஹேமன், ட்ரூ மேக்கின்டர் இந்த காம்பினேஷனை நினச்சி பார்த்தாலே அந்தளவுக்கு கூஸ்பமாஸ் இருக்குது. ஸோ உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஒரு காம்போ. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் ஒரு ஒர்த்தான காம்போனே சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அஃபிஷியலி ட்ரூ மேக்கின்டர் வார் கேமில் சேர்ந்துட்டாரு. இப்போ பால் ஹேமன் பக்கம் 4 பேர் இருக்கா. ஒன்று ட்ரூ மேக்கின்டர், இன்னொன்று பிரான் பிரேக்கர், இன்னொன்று பிரான் சொல்லி 4வது லோகன் பால். இப்போ லோகன் பாலை தவிர்த்து இன்னும் ஒருத்தர் தேவைப்படுது. அது யார் அப்படிங்கிறத இந்த வாரம் ரால சொல்லிடுவாங்க. அது யார் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கின்டர் இப்போ இந்த ஸ்டோரில் ஆட்லாம் இருக்கார்ல, இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோடி ரோட்ஸ் எதுக்கு ரால் ஆட் பண்ணாங்கன்னு. கோடிக்கும் ட்ரூக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்டோரி இருக்குது. ஸோ கோடி ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ மேக்கின்டர் வந்துடுவார். ட்ரூ மேக்கின்டரோடைய பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக கோடி ரோட்ஸ் கூட ஸ்டோரி லைன் போவார். அப்படிங்கிறதுக்காக தான் கோடி ரோட்ஸை ரால ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறமா ஜான்சன் அந்த ஸ்டோரியில் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஜான்சனா வார் கேமில் பங்கேற்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா 2025 அப்படிங்கிறது அவருடைய ரிட்டையர்மெண்ட் இயர். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் இயரில் அவருக்கு விருப்பமான எல்லா மேட்சையும் விளையாடுறாரு. அந்த வகையில் கண்டிப்பாக ஜான்சனா வார் கேமில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நடக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஜான்சனா வார் கேமில் இருக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, WWE பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. அதில் ஜே ஊசோ, கோடி ரோட்ஸ் நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசோ வந்திருப்பார். ஸோ ஜிம்மி ஊசோ வந்து நீ சொன்ன மாதிரி நான் உன் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதை கேட்டு ஜே ஊசோ ஷாங்கியாக இருப்பார். ஏன்னா ஜே ஊசோ கிட்ட எதுவுமே கேட்கல, எந்த பர்மிஷனும் கேட்கல. ஆனால் ஜிம்மி ஊசோ ஆட் பண்ணிட்டார். ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் வந்து நல்லாவே தெரியும் ஜிம்மி ஊசோ வந்து ஜே ஊசோட பிரதர். ஸோ பிரச்சனையே வராது அப்படிங்கிறனால தான் அவர்கிட்ட கேட்காம ஆட் பண்ணிட்டார். ஆனால் அப்படி சேர்த்த உடனேயே ஜே ஊசோடைய ஃபேஸில் ஒரு சேஞ்சிங் தெரிஞ்சிருச்சு. என்னடா இவன் நம்மள்கிட்ட கேட்காமலே இவனை சேர்த்துக்கிட்டானே அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோடைய சேஞ்சிங்கை வீக்லி காட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அவன் மூலமாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் இப்போ ஃபேஸ் டீம்னு 4 பேர் வந்துட்டாங்க. ஒன்று ஜிம்மி ஊசோ, ஒன்று ஜே ஊசோ, இன்னொருத்தர் கோடி ரோட்ஸ், இன்னொருத்தர் சிஎம் பங்க். இப்போ 5வது ஆளாக ஜான்சனா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா 5வது ஆளாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். ஆப்போசிட் டீமில், அதாவது விஷன் டீமில் கண்டிப்பாக 5வது ஆளாக ப்ராக் லெஸ்னர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு நம்ம கோடி ரோட்ஸோடைய டீமில் 5வது ஆளாக ரோமன் ரெயின்ஸ் தான் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஜான்சனாக இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர் எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது வரும் வாரம், அதாவது இந்த வாரம் ரால ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ப்ராக் லெஸ்னர் இருவரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வார் கேமுக்கான அந்த ஸ்டோரியை பற்றி நான் என்ன நினைக்கிறீங்க? வீக்லி ரொம்பவே டெவலப் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்க இந்த ஸ்டோரியை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.